இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் உப்பு சேர்த்து மஷ்ரூம் அதில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மஷ்ரூமையும் இந்த போல் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 கப் மஷ்ரூம்க்கு 100 கிராம் கடலை மாவு, 100 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது கூட ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட தேவையான அளவு மஷ்ரூமும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். பவுலில் மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா தட்டில் மாற்றிட்டேன். நீங்கள் செய்யும் போது ஒரு பெரிய யானத்தில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு மாவு கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. எல்லாத்தையும் கலந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சாலே மஷ்ரூம்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். அதுவே கரெக்டாக இருக்கும். எண்ணெய் ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சூடு இருக்கும்போதே மஷ்ரூம் எல்லாம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் போட்ட உடனே திருப்பாதீங்க. அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். நார்மலாகவே மஷ்ரூம் ஃப்ரை பண்ணோன்னா எப்போவுமே வானல்லே ஒட்டிக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட வானலில் ஒட்டாமல் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.